மாவுடன் எண்ணெயை சூடாக்கி பிசைந்தால் பூரி மிருதுவாகவும் உப்பியும் வரும். கூந்தல் மென்மையாக இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் 1 கப் தேங்காய் பால், கற்றாழை சாறு மற்றும் வாழைப்பழம் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து வாரம் 2 முறை என தலையில் தேய்த்து குளித்து வாருங்கள். இட்லி மென்மையாக இருக்க இதை மட்டும் செய்தால் போதும். அரிசி உளுந்து அரைத்த பிறகு மாவில் 1 கைப்பிடி வெந்தயத்தூள் அல்லது பூண்டை மையாக அரைத்து சேர்த்தால் இட்லி மென்மையாகவும் வாசனையுடன் இருக்கும். முகப்பொலிவு பெற ஓமவள்ளி இலைகளை கடலை மாவு மற்றும் அரிசி மாவுடன் ரோஸ் வாட்டர் சேர்த்து மிக்சியில் அரைத்து பேஸ்டாக தயாரிக்கவும். இந்த பேஸ்டை முகத்தில் தடவி 20 நிமிடங்கள் ஊறவிட்டு பின்னர் கழுவி விடவும். இதை வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை செய்தால் முகம் பிரகாசமாக மாறும். பிராய்லர் கோழி இறைச்சி அதிகம் சாப்பிடுவதால் உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரித்து இரத்த அழுத்தம், இரத்த கொழுப்பு மற்றும் ஈரல் கொழுப்பு நோய் ஏற்படுகிறது. சிறுநீரக கற்களால் கஷ்டப்படுபவர்கள் நாவல் பழத்தை சாப்பிடுவதுடன் அதன் விதையை உலர வைத்து பொடி செய்து தயிருடன் சேர்த்து சாப்பிட்டால் கற்களானது கரைந்துவிடும். கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், பொட்டுக்கடலை மாவு 1/2 கப். இந்த அளவில் மாவு சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கரைத்து பஜ்ஜி சுட்டால் பஜ்ஜி மொறுமொறுப்பாக வரும். இந்த மாவில் வழக்கம் போல உப்பு, காரம் சேர்த்துக் கொள்ளவும். முகச்சுருக்கம் மறைய தயிர், தேன், கஸ்தூரி மஞ்சள், எலுமிச்சை சாறு அனைத்தும் நன்றாக கலந்து முகத்தில் தடவி 10 முதல் 15 நிமிடம் கழித்து வெந்நீரில் கழுவினால் முக சுருக்கம். பல் சொத்தையில் இருந்து விடுபட மிதமான சுடுநீரில் கல் உப்பை கலந்து கொண்டு தினமும் ஒருவேளை இந்த நீரில் வாய்க்கொப்பளிக்க கிருமிகள் நீங்கி பல் சொத்தையில் இருந்து விடுபடலாம். முட்டையை உடைத்து ஊற்றி நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாயை கலந்து அதில் சிறிதளவு கடலை மாவு சேர்த்துக் கொண்டால் முட்டையில் வரும் நீச்ச வாடை குறையும். ஆம்லெட் ருசி கூடுதலாக இருக்கும். இதை விரும்பி சாப்பிடுவார்கள். கொய்யா இலையை வெயிலில் காய வைத்தோ அல்லது பச்சையாகவோ தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து டீ செய்து 12 வாரங்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் அது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவு நோயை குணமாக்கிறது.